குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோடு நாமக்கல். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்னன்னு பார்த்தாச்சு. யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்காம இருக்கீங்களோ மறக்காம வாட்ச் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா அதோட கண்டினியூட்டி தான் செல்ஃப் இண்டக்டன்ஸ். செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னா என்ன, செல்ஃப்னா என்னப்பா, நமக்குள்ளேயே நமக்கு ஏற்படுற விஷயங்கள். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி ஒரு காயில் இருக்கு அப்படின்னா அதுல கரண்ட் ஃப்ளோ இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா, அதுவும் எப்படி கரண்ட் ஃப்ளோ உங்களுக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஐ இன்க்ரீசஸ். ஸோ இப்படி சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு இடத்துல வந்து ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ்னா அந்த இடத்துல உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, அப்போ தட் மீன்ஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கும், சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஸோ இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நமக்கு அதுல இருந்து என்ன கிடைக்குங்க, இன்டியூஸ்ட் கரண்ட். ஸோ இஎம்எஃப் நத்திங் பட் இட்ஸ் அ வோல்டேஜ். ஸோ நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல என்ன இருக்குங்க, ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். ஸோ நமக்கு இன்டியூஸ்டு கரண்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஓகே, அது வந்து என்ன, இதோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா இனர்ஷி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை கேஸ் 1ன்னு எடுத்துக்கோங்க, இது கேஸ் 2. ஸோ ரெண்டுலையுமே நமக்கு கரண்ட் ஃப்ளோ இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ கேஸ் 1ல நமக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, கரண்ட் நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இதே வந்து கேஸ் 2ல நமக்கு கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ நமக்கு ஆல்ரெடி பார்த்திருப்போம் இஎம்எஃப் வந்து எப்பவுமே எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் அது ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ நம்ம கரண்ட் இந்த டைரக்ஷன்ல கொடுத்தா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த டைரக்ஷன்ல தானே இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் நமக்கு என்ன இருக்கும், இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதுல இன்னொரு விஷயம், இப்போ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லென்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, அதுக்கு அப்போஸ் பண்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ற மாதிரி தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போ உங்களுக்கு இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஐ இன்டியூஸ்டு. ஓகே, இது கேஸ் 1ல. அப்போ கேஸ் 2ல எப்படிங்க இருக்கும், கேஸ் 2ல உங்களுக்கு ஐ வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ கரண்ட் குறையுது அப்படின்னா லென்ஸ்ல அப்படி பார்த்தா நமக்கு கரண்ட் அதை என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் உங்களுக்கு என்ன இருக்கும், இன்டியூஸ்டு கரண்ட்டும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், ஐயை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன சொல்லலாங்க, இன்டியூஸ்ட் current support to grow the dying current. ஓகேங்களா, இது வந்து என்னது, கேஸ் 2க்கு. அப்போ கேஸ் 1க்கு என்னங்க, இன்டியூஸ்டு கரண்ட் oppose the growing current. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ் 1க்கு. ஓகேங்களா, ஸோ அது என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இதுல நீங்க இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ நம்ம காயிலுக்கு பார்த்தாச்சு, இதுவே உங்களுக்கு இண்டக்டர் சிம்பிள்ல கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதே கேஸ் தான். ஸோ கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது. இந்த கேஸ் 1ல கேஸ் 2 பாருங்க. ஸோ கேஸ் 2ல உங்களுக்கு கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதே டைரக்ஷன் தான். ஆனா இதுல வந்து உங்களுக்கு ஐ என்னவா இருக்கு, இன்க்ரீஸா இருக்கு. இங்க உங்களுக்கு ஐ என்னவா இருக்கு, டிக்ரீஸா இருக்கு. ஸோ அப்போ உங்களோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், கரண்ட் ஃப்ளோ இன்டியூஸ்டு கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். எப்பவுமே கரண்ட் ஃப்ளோ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கும். ஸோ அப்போ இது வந்து இன்டியூஸ்டு கரண்ட்.
ஓகே. இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஐ உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆச்சுன்னா, அத இன்கிரீஸ் பண்ணா தான் லென்ஸ் லா படி இன்கிரீஸ் பண்ணும். ஓகேங்களா? நம்மளோட அ இன்டியூஸ்டு கரண்ட். அப்போ கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருந்தா, இன்டியூஸ்டு கரண்ட்டும் என்னவா இருக்கும்? சேம் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? So this is the direction of induced current. ஓகேங்களா? சரி. இப்போ நம்ம வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கான கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? செல்ஃப் இண்டக்டன்ஸ்னா என்னங்கிற டெஃபினிஷன் பார்த்தோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம சொன்ன மாதிரி கான்செப்ட் எப்படின்னா, உங்களுக்கு பை சேஞ்ச் ஆகுது. எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்? பி. உங்களுக்கு பி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை பொறுத்து தான் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது? கரண்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆனா உங்களுக்கு ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே ஒரு செயின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ன பிடிச்சு இழுத்தா எல்லாமே வரிசையா வந்து விழுந்துரும். அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இது மூலியமா நம்ம என்ன சொல்லலாம்? பை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐன்னு சொல்லலாங்களா? ஓகே. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம என்ன ஆட் பண்றோம்? என்ன கான்ஸ்டன்ட் ஆட் பண்றோம்னா எல். ஸோ பை ஈக்குவல் டு எல் ஐ. ஓகேங்களா? ஸோ இந்த எல்ங்கிறது என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஓகே. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு பை பை ஐ. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை நம்ம என்ன யூனிட்ல மெஷர் பண்ணுவோம்? வெபர். கரண்ட்டை ஆம்பியர். ஸோ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஹென்றி. ஸோ நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸை எதிரில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஹென்ரியில மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. நமக்கு தெரியும் E is equal to minus d pi b divided by dt. This is the induced EMF கான formula. ஸோ இப்போ நமக்கு வந்து பிங்கிறது ஃபார்முலா தெரியுங்களா? ஸோ நம்ம இந்த பைக்கு பதிலா இந்த பையரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆயிடுங்க? E is equal to minus d into d pi into Li. ஸோ எல்லுங்கிறது இதுல கான்ஸ்டன்ட் ஒன். அப்போ அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டா மைனஸ் எல் டிஐ பை dt. So this is the equation for induced EM with respect to self inductance. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஷேப், size of the material. It is not depend on the pi and I. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம கான்செப்ட் எல்லாம் பார்த்தாச்சு. இது ஓரியன்டா இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. The current in self-inductance L equal to 40 millihenry is to be increased uniformly from 1 ampere to 11 ampere in 4 milliseconds. The EMF induced in inductor during the process is. Okay, நமக்கு வந்து ஒரு செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ கிவன் L is equal to 40 millihenry. ஸோ அதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்? 40 into 10 power minus 3 ஹென்றி. ஓகே. அதே மாதிரி சொல்லியிருக்காங்க ஆம்பியர் சொல்லியிருக்காங்க. டெல் ஐ ஈக்குவல் டு I2 minus I1. The answer is 10 ampere. ஓகே. ஸோ அடுத்த டைம் கொடுத்துருக்காங்க. del T is equal to T2 minus T1. T2 என்ன சொல்லியிருக்காங்க? 4 into 10 power minus 3 seconds minus 0. 0ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன ஆயிடும்? ஈக்குவல் டு 4 into 10 power minus 3 செகண்ட்ஸா சேஞ்ச் ஆயிடும். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஈயோட ஃபார்முலா என்ன? with respect to L. L in terms of L. So in terms of L is equal to minus L d I by dt. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்க மேக்னிடியூட் தான் கேட்டிருக்காங்க. சப்போ L di by dt. இதை வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம்? இங்க நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ di by dt is equal to del I by del t.
ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூ எல்லாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு வந்து மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிடைச்சிருங்களா. ஓகே, எல்லோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 40 into 10 power minus 3. டெல் ஐ என்ன சொல்லியிருக்காங்க, 10 ஆம்பியர். டெல் டி என்ன சொல்லியிருக்காங்க, 4 into 10 power minus 3. ஓகே, இந்த 4 இங்க நமக்கு 10 கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் 3 இந்த மைனஸ் 3 நமக்கு கேன்சல் ஆயிடும். The answer is 100 வோல்ட். ஸோ இஎம்எஃப் நம்ம வந்து எதுல மெஷர் பண்ணுவோங்க, வோல்ட்ல தான் மெஷர் பண்ணுவோம். ஏன்னா இது ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். The answer is A. Okay, next question. Next question என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the current I in the inductance is varying with the time according to the plot shown in the figure. Okay, நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க, கிராஃப் வந்து between I and T அதுக்கான கிராஃப் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, கரண்ட் வந்து with respect to time சேஞ்ச் ஆகிற கிராஃப் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம என்ன கிராஃபா சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, which one of the following is the correct variation of voltage and time in the coil. ஐடி கிராஃபை நம்ம என்ன கிராஃபா மாத்தணும், வோல்டேஜ் டு டைம் கிராஃபா மாத்தணும். ஓகே, வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு இஎம்எஃப். ஓகேங்களா, அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியல, இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஐ பை டிடி. இதுல எல்லுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் 1. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. இதுல வந்து இது வந்து இக்னோர் பண்ணிக்கலாம் ஃபார் திஸ் கொஸ்டின் ஒன்லி. ஓகேங்களா, ஸோ அப்போ டிஐ பை டிடி. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ இது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருச்சு, இட் இஸ் அ ஸ்லோப். இப்போ நீங்க இந்த கிராஃப்க்கு ஸ்லோப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டிஐ பை டிடி. ஸோ உங்களோட ஸ்லோப் கிடைக்கும் போது நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு கிராஃப் ஈஸியா கிடைச்சிரும். ஓகேங்களா, சரி, இந்த கர்வுக்கு நீங்க ஸ்லோப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப் என்னவா இருக்கும், பாசிட்டிவ் ஸ்லோப்பா இருக்கும். அதே இந்த லைனுக்கு நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோப் என்னவா இருக்கும், நெகட்டிவ் ஸ்லோப்பா இருக்கும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு நீங்க ஈல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்றீங்க, மைனஸ் ஆஃப் பிளஸ் பாசிட்டிவ் ஸ்லோப். இது ஒன்றும் இல்லைங்க, இட் இஸ் அ ஸ்லோப். ஓகே, ஸோ அப்போ நமக்கு எடுத்த நமக்கு கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் கேஸ்ல நெகட்டிவ். ஓகேங்களா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈயோடது வந்து வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ செகண்ட் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோப் வந்து நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ அப்போ செகண்ட் லைனுக்கான உங்களுக்கு ஸ்லோப் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இதுல பாருங்க, அப்போ இந்த கிராஃப் வராது. அடுத்து இந்த கிராஃப் பாருங்க, இந்த கிராஃப் மட்டும் தான் உங்களுக்கு பாசிட்டிவ், அதுக்கப்புறம் நெகட்டிவ். ஸோ இது வந்து சைன் வேவ், நம்மளோட ஈக்குவேஷன்ல சைன் எதுவுமே கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் டி. ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, for a coil having L equal to 2 millihenry, current flow through it is I t square e power minus t. Then the time at which EMF becomes 0 is. Okay, so இதுல given நம்ம first எடுத்து எழுதிடலாங்களா. given என்ன சொல்லியிருக்காங்க, self inductance 2 millihenry. இதை நம்ம எப்படி எழுதலாம், 2 into 10 power minus 3 henry ரைட் பண்ணலாம். So and then current flow through it is I கொடுத்திருக்காங்க, I is equal to t square e power minus t. Then time நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா டைமை ஃபைண்ட் பண்ணும், அதுவும் எப்போ E equal to 0 இருக்கும் போது உங்க டைம் என்ன அப்படிங்கறத கொஸ்டின்ல கேக்குறாங்க. ஓகேங்களா, ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, E equal to minus L di by dt. ஸோ நமக்கு இங்க தேவைப்படுறது எல்லாமே மேக்னிடியூட் மட்டும்தான். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதை பிளஸ்ல கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, மேக்னிடியூட்ங்கும் போது மாடலஸ் ஆஃப் இ, மாடல்ஸ் போட்டாவே நமக்கு அந்த ஈக்குவேஷன் என்ன மாறிடுங்க, பிளஸ் தான் மாறிடும். ஓகே, இப்போ நமக்கு ஐ ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதுனா 2 into 10 power minus 3 d by dt into t square e power minus t. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு t. ஓகேங்களா, இங்க பாருங்களேன், இங்க வந்து உங்களுக்கு ரெண்டு பவர்லயுமே அந்த ஃபங்க்ஷன் வந்து 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ நம்ம இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், uv மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ u dash v plus v dash u. இதுல நான் வந்து uன்னு எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா tன்னு எடுத்துக்கிறேன், v வந்து e power minus t. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் t டிஃபரன்ஷியேட் பண்றேன், t ஸ்கொயரை. ஓகேங்களா, டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t e power minus t கிடைக்கும். அடுத்து v டிஃபரன்ஷியேட் பண்ணா
e power minus t into minus 1 u ஓட வேல்யூ t ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆயிடுங்க? 2t e power minus t minus e power minus t into t ஸ்கொயர்னு இந்த ஈக்குவேஷன் நமக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்க. ஸோ இதுல வந்து நமக்கு e என்ன சொல்லிட்டாங்க? e வந்து ஜீரோவா இருக்க டைம்ல, அதாவது எலக்ட்ரிக் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து ஜீரோவா இருக்கும் டைம்ல நமக்கு டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ this side is 0, 2 into 10 power minus 3. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இங்க ஃபைண்ட் பண்ண அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2t e power minus 3 minus e power minus 3 t ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்க வந்து மல்டிபிள் இருக்கு. ஸோ இது இந்த சைடு வந்துட்டா 0 ஆயிடும். ஸோ 2t e power minus 3 minus e power minus 3 t square is equal to 0. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எதெல்லாம் காமனாக இருக்கு? t காமனாக இருக்கு, e power minus 3 காமனாக இருக்கு. அப்போது நான் காமனாக வெளியே எடுத்துடலாங்களா? t e power minus 2 சாரி minus 3. அப்போ இந்த சைடு எனக்கு என்ன இருக்குங்க? 2 minus t மட்டும் இருக்கும். ஏன்னா இங்கே t ஸ்கொயர் இருக்கு. t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு t into t. ஸோ அப்போ நம்ம ஒரு t வெளியே எடுத்துட்டா இன்னொரு t உள்ள இருக்கும், ஈக்குவல் டு 0. ஸோ இந்த சைடில் இருக்கிறது மல்டிபிள், இந்த சைடு வரும்போது நமக்கு அது 0 ஆயிடும். அப்போ the equation become 2 minus t is equal to 0. t equal to 2. Therefore the time is 2 seconds. The answer is 2 seconds. Okay. ஸோ நம்ம இப்போ வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ்னா என்ன, அதோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கான ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.